அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் 46வது அதிகாரமாக உள்ள சிற்றினம் சேராமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 454வது திருக்குறளை காணப்போகின்றோம். சிற்றினம் சேராமை என்பதற்கு தீயவர்களோடு சேராது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 454வது திருக்குறளை காண்போம். மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துளது ஆகும் அறிவு. மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துளது ஆகும் அறிவு. இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். மனதளவில் ஒருவருக்கு அறிவு உள்ளது போல தோன்றினாலும் உண்மையில் அவர் சேர்ந்த இனத்தினை பொறுத்தே அறிவு மிகுந்திருக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: மனதளவில் ஒருவருக்கு அறிவு உள்ளது போல தோன்றினாலும் உண்மையில் அவர் சேர்ந்த இனத்தினை பொறுத்தே அவருக்கு அறிவு மிகுந்திருக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.